துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான மாசம்ங்க இந்த ஆவணி மாசம். சுக்கிரன் மட்டும் 12ல மறைஞ்சிருக்காரு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்க போற படிப்பு மிகப்பெரிய ஹைட்ஸ் நீங்க எதிர்காலத்துல டச் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு படிப்பு அமைய போகுது. செப்டம்பர் 3ல புதன் 12ஆம் இடத்துல ஆட்சியா மாறிடுறாரு. அப்புறம் அடிச்சு தூள் கிளப்புவீங்க. துளாராசிக்காரங்க பழனி முருகனை போய் ராஜ அலங்காரத்தில் வழிபட்டு பாருங்களேன். ஒரு பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில. துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான மாசம்ங்க இந்த ஆவணி மாசம். எப்படி இது முக்கியமான மாசம் சொல்றேன்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பாருங்க, புதன் லாபத்தில் இருக்காரு. பிறகு 12ஆம் இடத்துல ரொம்ப ஒரு ஆட்சியா வரப்போறார். சுக்கிரன் மட்டும் 12ல மறைஞ்சிருக்காரு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷன்ல பெரிய முன்னேறணும்னு ஒரு துடிப்பு இருக்கும். இல்ல நீங்க ஹையர் எஜுகேஷனோ இல்ல எஜுகேஷன்ல முன்னேறியே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க எஜுகேஷன்ல முன்னேறக்கூடிய காலம். விரும்புறீங்க விரும்பல, எஜுகேஷன்ல நீங்க நல்லா படிக்க வேண்டிய, நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப மாணவர்களுக்கு வரும். நீங்க படிக்க போற படிப்பு மிகப்பெரிய ஹைட்ஸ் நீங்க எதிர்காலத்துல டச் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு படிப்பு அமைய போகுது. இது எஜுகேஷன் விஷயத்துல. ரெண்டாவது விஷயம் பிசினஸ். பிசினஸ்ல முயற்சி பண்றீங்க, வர முடியல அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போகுது. ஏன்னா மெர்க்குரி ஒரு 11th பொசிஷன்ல இருக்கு. 11வது ஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு வெற்றி தருங்க. அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி. அப்படி 11வது ஸ்தானத்துல இப்ப புதன் போய் உட்காரும் போது பிசினஸ்ல நமக்கு ஒரு பெரிய வெற்றி வரும். பெரிய அளவுக்கு நம்ம சாதிப்போம். நீண்ட நாளாக நமக்கு இருந்த பிசினஸ் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதோ இல்ல உள்ளூர் பிசினஸ் பண்றதோ, எந்த பிசினஸா இருந்தாலும் அழகா மூவ் பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க. பட் இதுக்கு ஹெல்த் ஒத்துழைக்குமா அப்படின்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் ஆவணி மாசத்துல பாதி நாளைக்கு மேல அவர் 12th பிளேஸ்லயே நீச்சமா இருக்கார். அதனால நம்மால முடியும். ஒரு எஜுகேஷனா நம்மால சக்சஸ் ஆக முடியுமா முடியாதா ஒரு பயம். ஒரு பிசினஸ்ல நம்மால ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பயம் இருக்கு பாருங்க. இது ஆல்மோஸ்ட் 18 டேஸ் இந்த மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பயம்லாம் போயிடும். நீங்க அச்சீவ் பண்ணி காட்டுவீங்க. செப்டம்பர் 3ல புதன் 12ஆம் இடத்துல ஆட்சியா மாறிடுறார். அப்படி வச்சுக்கோங்க, உச்சமாயிடுறாரு. மிக முக்கியமா சுக்கிரன் நம்ம ராசிக்குள்ள வந்துடுறாரு. அப்புறம் அடிச்சு தூள் கிளப்புவீங்க. என்னென்ன விஷயங்களை நீங்க சக்சஸ் ஆகுறீங்களோ சக்சஸ் ஆவீங்க. நிறைய பேருக்கு இந்த மாசம் வெளியூர் பயணம் இருக்கும். உறவினர்களோடு உறவினர்களை போய் சந்திக்கிறது, வெளியூர் பயணங்கள் செய்வது, அதுவும் இருக்கும். எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பயணம் இருக்கலாம், பிசினஸ் சம்பந்தப்பட்ட பயணம் இருக்கலாம். எந்த பயணமாக இருந்தாலும் வெற்றிகரமாக அமையும். ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, நிறைய பேருக்கு பேக் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். நைட் ஷிஃப்ட் வேலை பலருக்கு இப்ப அமையும். இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ். துளாராசிக்கு என்ன ப்ராப்ளம்னா, பலர் சொல்லக்கூடிய விஷயம் ஹெல்த் இஷ்யூ தாங்க முடியலைங்கிறீங்க. பட் அதுல இருந்து மெல்ல 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 உங்களுக்கு ரெக்கவர் ஆகிட்டே வரும். இந்த மாசம் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஹெல்த் விஷயத்துல ரெக்கவர் ஆகிட்டே வருவீங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல இந்த சனி வக்கரமா உட்காந்துச்சு பாருங்க, அது வேலை பார்க்குற இடத்துல சில முரண்பாடுகள் கொடுக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ஒரு தப்பான விஷயத்த கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னா கையெழுத்து போட மாட்டீங்க உங்க ஆபீஸ்லயே. அதெல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய டீம் லீடர், உங்க மேனேஜர், உங்க மேல இருக்கிறவங்களோட சின்ன கருத்து மாறுபாடுகள் அது வரத்தாங்க செய்யும். பட் நீங்க அழகா சமாளிச்சுட்டு போயிருவீங்க. துளாராசிக்கு பினான்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். புதுசா வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பினான்சியலா முன்னேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நீங்கள் ஜெயிக்க போகிற புதிய பாதை திறக்கக்கூடிய மாதம். நிறைய போட்டிகளை நீங்க சந்திக்க போறீங்க. ஆனா போட்டியில தான் ஜெயிச்சுட்டு வருவீங்க. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு பாரதியார் சொன்னார். அந்த மாதிரி சில விஷயங்களை போட்டிக்குள்ள போவீங்க. போற வரைக்கும் சில பயம் இருக்கும். ஆனா போட்டிக்குள்ள போயிருவீங்க, ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய அற்புதமான மாசங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க யாரை வழிபடணும் கேட்டீங்கன்னா, பழனி முருகனை வழிபடணும்.
துலா ராசிக்காரங்க பழனி முருகனை போய் ராஜ அலங்காரத்தில் வழிபட்டு பாருங்களேன். ஒரு பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில வந்து சேர துவங்கும். நீங்க கண்கூட அதை காண்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்னையெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள். நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும். அதற்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியமாவார், என்னுடைய மனைவியோடு எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வற்றல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பு, அந்த காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும். தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர், அதாவது உங்களுடைய மனைவி பெயர், யார் ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோடு இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க அவருடைய உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு உங்களோட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் ஆஃபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.